Okay, plötzlich war alles anders. அப்படின்னா suddenly everything is different. Welche positiven oder negativen Ereignisse kommen einer Leben verändern? அதாவது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் என்ன ஆகும், நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே verändrungen im Leben, ஸோ சேஞ்சஸ் இன் லைஃப். ஸோ என்ன மாதிரி சேஞ்சஸ் இன் லைஃப், எதனால நம்மளுக்கு சேஞ்ச் நடக்கும்? கெல்டு எர்பன்னா இன்ஹெரிட்னா நம்மளோட சொத்து. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ், இப்போ சடனாக மணி இருக்கும் நம்மக்கிட்ட, இல்லை சடனாக சடன் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மக்கிட்ட மணி எல்லாம் செலவாயிடும். இல்லைன்னா சில பேருக்கு என்ன மணியே இல்லாமல் இருக்கும், ஆனால் சடனாக என்ன ஆகும், ஏதோ ஒரு லக்கு கிடச்சி அவங்களுக்கு நிறைய மணி வந்து சேரும். ஸோ இதனால என்ன ஆகும், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட லைஃப் வந்து அந்த நேரத்தில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணும் வேர்ட்ஸ். ஒன்று கெல்டு, ஒன்று ஆர்பைச்சு, ஒன்று ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி வேற என்ன எல்லாம் இருக்கோ நீங்கள் அதை நோட் பண்ணணும். Wende Punkte. Lesen Sie die Einleitung zu einem Zeitschriftartikel. Kennen Sie Beispiele, die zur Einleitung passen? Erzählen Sie im Kurs. நான் உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, டீட்டெயிலாக கொண்டு போகல. நான் இங்கே இருக்கிறது மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட் நான் அனுப்பின அந்த பிடிஎஃப்ல வந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெண்டே புங்க்டுன்னா டேர்னிங் பாயிண்ட்டு. ஸோ லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ஒரு ஆர்டிக்கலில் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் வந்து இதை பற்றி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எதா எக்ஸாம்பிள் தெரியுமா, இல்லை இந்த மாதிரி எதாவது இன்ட்ரடக்ஷன் இருக்கா அப்படின்னு. ஆலிஸ் ஆண்டர்ஸ், எவ்ரிதிங் டிஃப்ரெண்ட். ரவுஸ் aus dem gewohnten Alltag. ஸோ இது படிங்க, யாராச்சும் படிங்க. Raus aus dem gewohnten Alltag und ein neues Leben beginnen. Weshalb entschieden ist Menschen nach Jahren für einen ganz anderen Beruf, einen Unfall oder eine Krankheit, eine Trennung oder ein Todesfall aufsehen solle. Prime situation of Wendepunkte im Leben. Welche Prozesse können zu einem neuen Lebensweg führen? Lesen Sie die Lebensgeschichten von zwei Menschen, die ihr Leben gelernt haben. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டேர்னிங் பாயிண்ட்ஸ், என்ன மாதிரி டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நார்மல் சுச்சுவேஷன்லேருந்து, ரொட்டீன் சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா புதுசாக நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அவுட் ஆஃப் த ஃபெமிலியர் சுச்சுவேஷன் அண்ட் டு நியூ லைஃப் பிகின். Weshalb entscheiden sich man nach Jahren für einen ganz anderen Beruf? ஸோ என்ன சொல்கிறாங்க, why do people, ஏன் people வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அமேசானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஐடியில் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டேன், டீச்சிங்க்கு வந்துட்டேன். So, ein Unfall oder eine Krankheit, eine Trennung oder ein Todesfall. Oft sind solche Krisensituationen auch Wendepunkte im Leben. அதாவது சில பேருக்கு என்ன ஆகும், ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை சிக்னஸோ இல்லை செப்பரேஷனோ இல்லை டெத்தோ, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் சுச்சுவேஷன்ஸ் வந்து லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. Welche Prozesse können Sie zu einem neuen Lebensweg führen? ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் வந்து
நியூ லைஃப்ல ஒரு புது வழி நம்மளுக்கு காமிக்கும். லேபன்ஸ் வேகுன்னா லைஃப் பாத். Lesens ed Lebensgeschichten von zwei Menschen, die ihr Leben geändert haben. ஸோ இங்கே வந்து 2 பேரோட லைஃப் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அவங்களது எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ படிச்சுட்டு இங்கே மேலே இருக்கிற 3 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வேற யாராச்சும் படிக்கிறீங்களா? Seid mutig, seid ihr selbst. கொஞ்சமா படிங்க, இந்த கெனன் வரைக்கும் படிங்க. நான் படிக்கிறேன். Sebastian Telford Wolf Zagerland Berufssolid Aber den Fulte ir nicht mehr glücklich und sucht wie beruflich andere Herausforderungen. Ihr wollte sein Leben anderen zufällig sah ihr einem Bericht über ein Schutzprojekt Secure Wildtiere in perfect und wusste sofort, dass er so etwas selbst gern machen wird. In einem 2 Monaten Aufenthalt ein inner Wildtierstation in Namibia learned das Leben als einer andere Perspektive kennen. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் படிக்கிறேன், மறுபடியும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். டெய்லி ரீட் பண்ணா உங்களுக்கு வந்துடும். நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆடியோ கேளுங்க, அவங்க எப்படி பேசுறாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். Sebastian Hilpert war 12 Jahre lang Berufssoldat, aber dann fühlte er sich nicht mehr glücklich und suchte beruflich andere Herausforderungen. Er wollte sein Leben ändern. Zufällig sah er einen Bericht über ein Schutzprojekt für Wildtiere in Afrika und wusste sofort, dass er so etwas selbst gern machen würde. Bei einem 2-monatlichen Aufenthalt in einer Wildtierstation in Namibia lernte er das Leben aus einer anderen Perspektive kennen. அவர் வந்து ஒரு சோல்ஜரா இருந்தாங்க. 12 இயர்ஸ் வந்து சோல்ஜரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணல. பிகாஸ் அவருக்கு அந்த ஒர்க் ஹாப்பியா ஃபீல் பண்ணல. இன்னும் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அவரு வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாரு. அதனால ஒரு ரிப்போர்ட் சடன்லா ஒரு ரிப்போர்ட் பாக்குறாரு. என்னன்னா அனிமல் ப்ரொடெக்ஷன் அவங்களோட ப்ராஜெக்ட் பத்தி ஆப்பிரிக்கால இருக்கிறத பத்தி படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் நினைப்பாரு, இதுதான் நம்ம ஏதோ ஒண்ணு நம்மளோட ஒர்க் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கான பிடிச்ச வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2 month வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆப்பிரிக்கா நமீபியால வந்து ஸ்டே பண்ணி அங்க வந்து டிஃப்ரெண்ட் அவங்க லைஃபே வந்து வேற விதமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. Nach seiner Rückkehr und dem Ende der Bundeswehrzeit probierte er noch ein Studium aus.
aber auch das Gefühl ihm nicht. Die Sehnsucht nach den Wildtieren war stärker. Aus diesem Grund ging Sebastian Hilbert schließlich wieder nach Afrika und arbeitete dort als Wildhüter. So sammelte er Erfahrungen mit verschiedenen Wildtieren, die er auch fotografierte. Heute ist er Fotograf und Buchautor, lebt in Deutschland und fährt regelmäßig nach Afrika. Der Schutz der Wildtiere ist sein größtes Anliegen, denn ihre Situation wird von Jahr zu Jahr wesentlich schlechter. Er möchte sich weiter für sie einsetzen und auch anderen Menschen Mut machen, das zu tun, was ihnen wichtig ist. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் த ரிட்டர்ன் மறுபடியும் அங்கேருந்து ஆஃப்ரிக்கா நமீபியாலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா ஆர்மி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நிறைய யூனிவர்சிட்டிஸ் படிச்சிருக்காரு. ஆனால் எதுவுமே வந்து அவருக்கு செட் ஆகலை. அவரோட இந்த வைல்டு அனிமல்ஸ் பற்றின அந்த ஏக்கம் வந்து அதிகமாக ஆகுது அவருக்கு. அதுதான் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பியும் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டுடே வந்து ஹி இஸ் அ ஃபோட்டோகிராஃபர், புக் ஆத்தர், ஹி லிவ்ஸ் இன் ஜெர்மனி அண்ட் ரெகுலர்லி ஹி கோஸ் டு ஆஃப்ரிக்கா. தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் டியர் வந்து அவரோட பிக்கெஸ்ட் கன்சர்னாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த சுச்சுவேஷன் வந்து இயர் டு இயர் வந்து ரொம்ப பேடாக போயிட்டு இருக்கு. அந்த அனிமல் ப்ரொடெக்ஷனே இல்லாமல் இருக்கு. ஏர்மோஸ்ட் அவர் என்ன நினைச்சாருன்னா he want to insert இது எல்லா மனுஷங்களுக்கும் இதை பத்தின ஒரு இது ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய பேர்கிட்ட பேசுறாரு. அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் ஒன் வாஸ் had die person früher gemacht. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தாரு? was 12 Jahre lang Berufssoldat. ஒரு டெக்ஸ்ட் படிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க கொஸ்டின் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது படிச்சுட்டேன் இல்லைங்களா, இப்ப மீனிங்கும் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. Ich will leben, das ist alles. அதே மாதிரி இதுவும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கான 3 கொஸ்டின்ஸ், அதே சேம் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு நீங்க இவங்களை பத்தின ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ இது யார் படிக்கிறீங்க? படிங்க. Ich will leben, das ist halt. Christian Vogel ist zweifache Olympiasiegerin und elffache Weltmeisterin als Bahnradfahrerin. Sie war auf dem hohen Punkt ihrer Karriere, als sich im Sommer 2018 ein schrecklicher Unfall ereignete. Christian Vogel stützte beim Trainerin und verletzte. வி வந்து எப்போ எஃப் சவுண்ட் கொடுக்கணும். verletzte sich an der Wirbelsäule Syndrom ist sie ohne Oberkörper abwärts gelähmt und sitzt im Rollstuhl und einen Tag auf den anderen während sich in
schick hier Leben radical. Nach dem Unfall, Unfall. Unfall, weil sie ein Zweit lange im Krankenhaus haben sie Comfort für hier Sel Sel Selbstständigkeit. Selbstständigkeit und keine Mittelweil weiter allen Autofahrer. Das braucht sie Haut vorher hier viele Termine beruflich und privat. Privat. Sie war hier in Zweitung, sie hielten 2 Jahres, denn sie in bekannten als Power vorher hier Optimus und hier Energie Bewunderte. behunderten sie viele. Sie war schocken in Jahr nach ihrem Unfall in viele Projekten. Ma'am, Projekten. Freunden taktisch und ist politisch Engagiert. Ma'am, இது ma'am Engagiert. engagiert sie gewonnen ein local Ma'am, அது Wahl. ma'am Lokale Wahl. Lokale war und ist nun ist startet herfüger aktiv. Das heißt, mal sie nehmen ihre Arbeiter als politicians house are privatable, billable, unwarranted, und sie Möchte. Muschen Spater mit ihrem Mann Kinder bekommen. ஸோ கிறிஸ்டினா ஃபோகல் இவங்க யார் அப்படின்னா ist zweifache Olympiasiegerin und elffache Weltmeisterin als Bahnradfahrerin. அவங்க வந்து 2 டைம் ஒலிம்பிக் சாம்பியனு அண்ட் 11 டைம் வந்து வேர்ல்டு சாம்பியன் ட்ராக் சைக்கிளிஸ்டா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க கெரியர் லெவல்ல வந்து ரொம்ப ஹைல இருக்கிறாங்க, பீக்ல இருக்கிறாங்க. அப்ப சடனா வந்து ஒரு டெரிபிள் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல ட்ரைனிங் நடக்கும்போது அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அவங்களோட ஸ்பைனல் கார்டு இன்ஜூர் ஆகுது. அதனால என்ன ஆகும்னா மேல இடுப்பு பகுதியில இருந்து கீழே வரைக்கும் ஒர்க் ஆகாது அவங்களுக்கு. ஸோ அதனால எப்பவுமே அவங்க வீல் சேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு இதில் வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக ரொம்ப ஃபைட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க தானாகவே கார் எல்லாம் ட்ரைவ் பண்ண முடியும் யாரோட ஹெல்ப் இல்லாமல். அவங்க நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் 2019 வந்து அவங்களுக்கு ஹீரோ ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பவர் ஹவுஸ் மாதிரி. ஸோ நிறைய பேர் அட்மையர் பண்ணியிருக்காங்க, இன்னும் அட்மையர் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களோட ஆப்டிமிசம் எனர்ஜிக்காகவும். ஸோ நிறைய நியூமரஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கிறாங்க, பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறாங்க. லோக்கல் எலெக்ஷனில் அவங்க செலக்ட் ஆகிட்டு எர்ஃபுட் சிட்டி கவுன்சிலில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஜாப் மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ப்ரைவேட் லைஃப் கூட நல்லா சேஞ்சே ஆகாம நல்லா இருக்கு. அண்ட் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் மேலே இருக்கிற 3 கேள்வி நீங்கள் ஆன்சர் எழுதி அனுப்பணும். சரிங்களா? ஓகே மேம். ஓகே. Welche Lebensgeschichte finden Sie interessanter வரும். ஸோ உங்களுக்கு இந்த 2 ஸ்டோரியில எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு
அண்ட் ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? Christina interesting இருக்கு மேம். Christina Vogel. So ich finde Lebensgeschichte von Christina Vogel sehr interessant. எதனால அவங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நிறைய ராங் எதுக்கு என்ன சொல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆனாலுமே சரி எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எல்லாமே ஷீ இஸ் ஈவன் டூயிங் மோர் தென் தட். அப்போ நல்லா இருக்கும்போது பண்றதை விட இப்போ இன்னும் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா ரெகுலர் வேர்ப்ஸ் இரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபியூலனுக்கு வந்து ஏர் ஃபியூல்டர், இது ப்ரிட்டாரிட்டம்ல, ப்ரிட்டாரிட்டம்னா பாஸ்ட் டென்ஸ்ல. ரெகுலர் வேர்ப்ஸ் இரெகுலர் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜூக்கென் அப்படின்னா டு சர்ச் இல்லைங்களா? ஏர் ஜூக்டர். ஸோ இதுவே வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் வேற மாதிரி இருக்கும். ஸோ இரெகுலர் வேர்ப்ஸ் அது ஜேஹனுக்கு வந்து எர் ஜா, டெங்கனுக்கு எர் டாக்டர், விசனுக்கு எர் வூஸ்டர். ஸோ ஹி தாட் ஹி அப்படின்னு சொல்லி டெங்கன்னா என்னது திங்கிங் இல்லைங்களா? அது பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும்? ஹி தாட், ஹீஸ் திங்கிங். ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி வருதோ அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல ஹி தாட்ன்னு வருதோ அதே மாதிரி தான் இது. இந்த பாருங்க, ஓகே. இது ரெண்டுமே வந்து ஒரே டெக்ஸ்ட் தான். ஆனா ஒன்று வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸ்போக்கன் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸ் ப்ரிட்டாரிட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 லேட்டஸ்டா ஒரு 50 இயர்ஸ்ல ஸ்கூல் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றத பத்தின டெக்ஸ்ட். சரிங்களா? எஸ் மேம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. சரி, நிறைய இருக்கு. நன்றி வந்திருக்கு. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, அந்த டேபிள் மாற்றிடுங்க. ஓகே. ஓகே, நீங்கள் எப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அது மாற்றினா எல்லாம் மாறுது. ஸோ sich verändern டு சேஞ்ச். இது எக்ஸாம்பிள் சென்டென்ஸு. ப்ரிட்டாரிட்டும் பர்ஃபெக்டில் எப்படி இருக்குது, ப்ரிட்டாரிட்டமில் எப்படி இருக்குது. பர்ஃபெக்ட் வந்து ஸ்போக்கனு, ப்ரிட்டாரிட்டும் வந்து ரைட்டிங். ஸோ டி ஷூல ஹேட் sich verändert, ஆனால் டி ஷூல verändert sich பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த question. ஓகே, நோட் பண்ணி மறக்காம புக்ல எழுதி வச்சுக்கோங்க. செக் பண்ணுங்க Okay, என்ன ma'am. சேஞ்சஸ், இதுக்கும் என்ன சேஞ்சஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டேபிள் போட்டு எழுதிக்கோங்க, அப்பதான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். Okay, ma'am. ஓகே, பர்ஃபெக்ட் ஆர் ப்ரிட்டாரட்டும் இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் அதை அனுப்பியிருக்கேன் இல்லைங்களா, அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்து இது 4 இருக்கு இல்லைங்களா, 4 பத்தியும் நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். Der Tag der alles veränderte. So Konzert Nacht war Reisen Erfolg. Neuer Start, Stadtfast begeisterte die Besucher. So இந்த 4 பத்தியும் நீங்க ஒரு 4 லைன் எழுதினா கூட பரவாயில்ல, எனக்கு சின்னதா, ஆனா கண்டிப்பா எழுதணும். Okay, ma'am. ஸோ நீங்க 2 வந்து பர்ஃபெக்ட்ல எழுதுனீங்கன்னா மற்ற 2 வந்து ப்ரிட்டாரிட்டம்ல எழுதுங்க. Okay, ma'am. Okay, ma'am. ஓகே, தி சாக்க மிட்டம் க்ளூப் திங்ஸ் வித் த லக். சில பேருக்கு வந்து ஒரு திங்ஸ் நம்ம கையில் இருந்தால், ஒரு ஹேண்ட்பேக், ரொம்ப ரொம்ப நாளாக யூஸ் பண்ண ஒரு ஹேண்ட்பேக்கு, இல்லை ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கின ஒரு திங்ஸு, இல்லை ஏதோ ஒன்று நம்ம கையில் இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், நமக்கு வந்து அது ஒரு லக்காக இருக்கும், இல்லை அது பார்த்தோட ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. வாஸ் மார்க்ட் க்ளூக்லிஷ். ஸோ என்ன உங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, எதை பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. Ich bin glücklich, wenn es mein Lieblingsessen gibt. என்னோட ஃபேவரட் ஃபுட்டை நான் பார்த்தேன்னா நான் ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ். Ich bin glücklich கமா போட்டு வென் சொல்லிட்டு உங்களோட என்ன சொல்லிட்டு அதுக்கு வந்து வேர்ப் வந்து கடைசியில் வந்துடணும். So, ich bin glücklich, wenn ich Zeit mit meiner Family verbringe. ஸோ நான் வந்து என்னோட ஃபேமிலியோட இருந்தேன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஹாப்பி. Ich bin glücklich, wenn die Sonne scheint und the wetter schön ist. I'll be very happy when the sun shines and the weather is beautiful. Ich bin glücklich, wenn ich gute Musik höre oder tanze. Good music கேட்குறதோ இல்லை டான்ஸ் பண்ணாலும் ஹாப்பி. Ich bin glücklich, wenn ich etwas Neues lerne oder ein Ziel erreiche. ஸோ புதுசாக எதாவது லேர்ன் பண்ணாலும், இல்லைன்னா நான் ஒரு கோல் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன்னாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 5 ரீசன்ஸ். சரிங்களா? ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. Okay, ma'am. பண்ணியாச்சா? Yes, sir. ஓகே, ஸோ இது படிக்கலாம். இந்த பர்சன்ஸ்க்கு வந்து என்ன ஹாப்பியாக இருக்கு. Glücklich bin ich, wenn ich morgens aufwache, draußen blauer Himmel ist und ich im Wald laufen kann, wann meine Kollegen und ich während der Arbeit zusammen lachen, wenn ich vor der Arbeit noch in Ruhe frühstücken kann. ஸோ 3 ஹாப்பினஸ் இப்படி இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மார்னிங்ஸ் எழுந்திரிச்ச உடனே வெளியே வந்து ப்ளூ ஸ்கையை பார்த்தாலோ இல்லைன்னா ஃபாரஸ்டில் நடந்து போனாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். வென் மைனை கொல்லிகன், ஸோ நானும் என் கொல்லிக் வந்து ஒர்க் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சோன்னா அப்போ ஹாப்பி. இல்லைன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னா ஹாப்பியாக இருக்கும்.
ஸோ இது மூணுத்துல எது எனக்கு இருந்தா நானும் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்வீங்க? லாஸ்ட் ரெண்டும் நல்லா இருக்கும். லாஸ்ட் ரெண்டுமா? 2 மேம். ஓகே ஓகே. எல்லாருக்குமே அதானா? நோ எனக்கு மேம். எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ்? நல்லா தூங்கி எழுந்திரிச்சு போகணும் மேம் டியூட்டிக்கு. ஓகே. வெனிஷ் குட் ஸ்லாஃபன் கன். எப்போ நிம்மதியா தூங்க முடிஞ்சா அப்போ இல்லையா? எஸ் மேம். ஓகே சூப்பர். Ich bin glücklich, wenn ich gut schlafen kann. அவ்வளோதான். அப்போ அடுத்தது படிங்க. வேற யாருக்கு ஏதாச்சும் அது இருக்கா? வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு? ஓகே நெக்ஸ்ட் படிங்க அப்போ. Gormish is just Bobstek look at the session height is hatte von einem Jahr große Probleme und war auf Schusswag, aber jetzt kann ich weiter fast alles machen. Eine lange Nadel mit meinem Freund im Urlaub auf Festivalparty New Order in der Stadt entdeckt. Nach der Tagen Krankheit bin ich weiter fast der alte neugierig und glücklich. Neugierig und glücklich. ஓகே. Für mich ist das größte Glück die Gesundheit. அவங்க கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் என்னன்னா ஹெல்த் அவங்களுக்கு. Ich hatte vor einem Jahr große Probleme und war oft schwach, aber jetzt kann ich wieder fast alles machen. ஸோ 1 year பேக் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு பண்ண முடியுது. Eine lange Radtour mit meinem Freund. ஸோ ஒரு பெரிய பைக் டூரு என்னோட ஃப்ரெண்டோட. இல்லைன்னா வெக்கேஷன் ஃபெஸ்டிவலுக்கு வெக்கேஷன் போகிறது, இல்லைன்னா புதுசாக சிட்டியில் வந்து ஒரு நியூ பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. அண்ட் பிகாஸ் ஆஃப்டர் லாங் சிக்னஸ் வந்து இப்போ வந்து பேக் டு நார்மல் வந்திருக்காங்க. ஸோ நாய் கிரீஷ் ரொம்ப க்யூரியஸாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்தது செல்வமீனா படிங்க. Okay மேம். Ich habe Glück, weil ich meinem guten Job und eine total Family habe und glücklich bin ich, wenn wir auch außerhalb des Urlaubs mal einen freien Tag ge- gemo- கெனீசன் genießen können. கோனன். Conan is gibt so viele Schocken in der Umgebung und am Abend essen wir einem guten Restaurant, natürlich mit einem leckeren Nachtisch. Was will man mehr? Okay. Ich habe Glück, weil ich einen guten Job und eine tolle Family Sorger mit netten Schwiegereltern habe. ஸோ அவங்க எப்போ ஹாப்பியாக இருக்காங்கன்னா குட் ஜாபு, அதுக்கப்புறம் நல்ல ஃபேமிலி, ஈவன் இவங்க இன்லாஸ் அவங்களும் நல்லா ஃபாதர் இன்லா மதர் இன்லா இருக்காங்களே அவங்களும் நல்லா அந்த மாதிரி வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கப்புறமா அது தவிர வெக்கேஷன் போகிறது தனி, அது தவிர ஒரு தனியாக ஒரு நாள் ஃப்ரீ டைம் எடுத்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வெக்கேஷன் இல்லாமல். நிறைய பிளேசஸ் வந்து நம்ம ஏரியாலேயே நம்ம நிறைய பிளேசஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஈவினிங் வாக் போகிறதோ, இல்லை ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதோ, ஆஃப்கோர்ஸ் ஒரு டெலிஷியஸான டெசர்ட்டோடு சாப்பிட்றது. ஸோ இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு யார் வேணாலும் படிங்க, இங்கே தான் படிக்கணும்னு நல்லா இல்லை. Okay, ma'am.
Ich bin gerade sehr glücklich. Ich habe mich nämlich frisch verliebt und meine Freundin schickt mir immer halbe einer Stunde mindset. 3 Liebhole Nachrichten. Sie bringt so viel Verrund in mein Leben jeden Tag. Und bis zu unseren ersten gemeinsamen Urlaub sind has no not 6 Tag. Haben diese Sonnabend sind wir in Spanien. ஸோ இப்போ வந்து அவங்க ich bin gerade sehr glücklich. இப்போவே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். Ich habe mich nämlich frisch verliebt und meine Freundin schickt mir innerhalb einer Stunde mindestens 3 liebevolle Nachrichten. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 1 ஹவர்க்குள்ளே 1 ஹவர் கூட எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்குள்ளவே வந்து அட்லீஸ்ட் 3 லவ் மெசேஜஸ் ஆச்சும் அனுப்புகிறாங்க. Sie bringt so viele Freude in mein Leben jeden Tag. அவங்க வந்து டெய்லி எவ்ரிடே வந்து எனக்கு ஒரு நல்ல ஜாய் ஹாப்பினஸ் கொண்டு வராங்க. Und bis zu unserem ersten gemeinsamen Urlaub sind es nur noch 6 Tage. Ab diesem Sonnenabend sind wir in Spanien. ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வெக்கேஷனுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. அது வந்து இன்னும் 6 நாள் தான் இருக்கு போகிறதுக்கு. ஸோ வர சாட்டர்டே ஈவினிங் தான் ஜானன்னாபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் ஸ்பெயினுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட். Okay. Seit meinem Umzug nach Berlin unternehme ich viel. Es gibt so viele tolle Konzerte hier. Während eines Konzertes verschwindet alles andere. Super sind auch die vielen Modedesigner mit ihren kleinen Geschäften. Ich freue mich riesig, wenn ich da ein Kleid finde, das wie für mich gemacht ist. Glücklich ist, wer alles hat, was er will, hat ein kluger Kopf mal gesagt. Genau so geht es mir. ஸோ இவங்க வந்து சின்ஸ் அவங்களோட பெர்லினுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ அப்போதுலேருந்து நிறைய அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய கிரேட் கான்சர்ட்ஸு அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ டியூரிங் த கான்சர்ட் வந்து எல்லாமே மறைஞ்சு போயிடும், டிஸப்பியர்ஸ். அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த நிறைய டிசைனர்ஸ், ஃபேஷன் டிசைனர்ஸ் ஷாப்பை வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஓன் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகுனா எப்போன்னா எனக்காகவே இருந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு கிடச்சதுன்னா நான் ஹாப்பி. ஒரு ஸ்மார்ட் பிரெயின் இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்களா, ஹாப்பி இஸ் ஹீ. யார் ஹாப்பியாக இருப்பாங்கன்னா அவனுக்கு எப்போ என்ன வேணும்னாலும் எல்லாம் கிடைக்குதோ அவங்க தான் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அப்படி சொல்லியிருக்காரு. அதே தான் என் விஷயத்துலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட் டைம் ரிலேட்டட் அப்படி சொல்லும்போது ப்ரிப்போசிஷன்ஸ் வித் டாட்டிவ் வந்தால் என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் வித் டாட்டிவ் வரும்? அப்போ இருங்க. Okay, for nach and bis zu site. Dative prepositions இதெல்லாமே வந்தா dativல யூஸ் பண்ணும். Genitivல எதை யூஸ் பண்ணோம்னா inner halb. Inner halb, während அப்புறம் outer halb. ஸோ இதெல்லாம் வந்து genitive prepositions. இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட்ல இப்போ நம்ம படிச்ச டெக்ஸ்ட்ல இது எல்லாமே வந்திருக்கு. நீங்க அதெல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
படிச்சுக்கோங்க. சரிங்களா? Okay. Okay. Okay.